Hi friends, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel நாம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கல்பனா சாவ்லா அவங்களுடைய ரியல் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்க சிறு வயதில் இருக்கும் பொழுதே வானத்தை பார்த்து அங்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கொண்டு இருந்தாங்க. இதை கேட்ட அவங்களுடைய குடும்பத்தினரும் சரி சுற்றத்தாரும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய கனவுலாம் தேவையில்லை, நீ ஒரு சின்ன வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட கல்பனா சாவ்லா அவங்களுடைய கனவை கைவிடலை. கல்பனா சாவ்லா தொடர்ந்து கடினமாக படித்து பஞ்சாபில் உள்ள ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கல்லூரியில் போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்த ஒரு சார் கேட்டிருக்கிறாரு, நீ ஒரு பொண்ணு, உனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னமா வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே சுற்றி உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த சார்கிட்ட கோவப்படாமல் கல்பனா சாவ்லா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் இந்த கிளாஸில் நான் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாசாவில் வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால் நாசாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. திரும்ப நாசாக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றியும் அவங்க கவலைப்படலை. இந்த மாதிரி கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தோடனே அவங்க அமெரிக்காவுக்கு போய் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நாசாக்கு திரும்பியும் அப்ளை பண்ணுறாங்க. இந்த தடவை நாசா கிட்ட இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி பதில் வந்துருச்சு. ஆமாங்க, அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. கல்பனா சாவ்லா விண்வெளியில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்திய பெண் அப்படின்னா அது நம்ம கல்பனா சாவ்லா அவங்க தான். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வானத்தை பார்த்து நாங்கள் ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க, சந்தேகப்பட்டிருக்காங்க, யாருமே அவங்கள நம்பவே இல்லை. இது வரைக்கும் அப்படின்னா கல்பனா சாவ்லா அந்த பிளேஸை அச்சீவ் பண்ணுற வரைக்குமே எல்லாருமே அவங்கள கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய கனவை சாதிச்சு காட்டிட்டாங்க. அதே மாதிரி இன்று அவங்களுடைய பேர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. கல்பனா சாவ்லா மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டு போட்டோம், சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு போட்டோம், ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. யூ ஜஸ்ட் கீப் கோயிங் அன்டில் யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.